அனைவருக்குமே வணக்கம். HDFC பேங்க் அவங்களுடைய நிறைய கிரெடிட் கார்டை லைஃப் டைம் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான். ஸோ அதனால இந்த வீடியோவில் HDFC பேங்க் உடைய 3 லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு பற்றி தான் சொல்ல போறேன். ஸோ இதில் நீங்க உங்களுடைய நீடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வந்து பிடிச்சிருக்கோ அந்த கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணி அந்த கார்டை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் இருக்கு இல்லையா, இது வந்து லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான். ஸோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போதைக்கு நான் சொல்ல போற கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாமே லைஃப் டைம் ஃப்ரீயா தந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீயா இருக்கிறதுனால இந்த கார்டு வந்து வாங்குறதுல தப்பே கிடையாது. நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற ஃபர்ஸ்ட் லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு என்னன்னா ஸ்விக்கி HDFC பேங்க் கிரெடிட் கார்டு. ஸோ நான் பர்சனலி இந்த கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த கார்டு வந்து ரீசெண்டாக தான் லைஃப் டைம் ஃப்ரீயா கிடைச்சிருந்துச்சு. அதில் நான் வந்து ஒரு வீடியோ கூட கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன். வேணும்னா அந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்ல என்னன்னா இந்த கார்டு வந்து இப்போதைக்கு நல்லா அப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா இது வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிகமான சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து HDFC பேங்க் உடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிரெடிட் கார்டு. இதுக்கு முன்னாடி இவங்க வந்து இந்த கார்டில் வந்து ஜாயினிங் ஃபீ மற்றும் ஆனுவல் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க 500 + GST. தென் இந்த கார்டு மூலியமாக சப்போஸ் நீங்கள் ஒரு வருஷத்தில் 2 lakh இல்லைன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ரெனியூவல் ஃபீ, அதாவது என்னன்னா அந்த ஆனுவல் ஃபீ வந்து வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போதைக்கு இந்த கார்டு வந்து இவங்க லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து தந்துட்டு இருக்காங்க. இது வந்து லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான். ஸோ அதனால் இந்த ஆஃபர் வந்து 31st டிசம்பர் வரைக்கும் வேலிடாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த கார்டு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடச்சிரும். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு இந்த கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக வேணும்னா அதோடைய அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த கார்டு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடச்சிரும். நான் சொன்ன மாதிரி இது வந்து லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான். இந்த ஆஃபர் வந்து 31st டிசம்பர் வரைக்கும் தான் வேலிடாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேபி HDFC பேங்க் இந்த ஆஃபரை வந்து எக்ஸ்டெண்ட் கூட பண்ணலாம். அது வந்து HDFC பேங்க் பொறுத்து தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இந்த கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடச்சதுன்னா நீங்கள் இதில் எந்த விதமான ஜாயினிங் ஃபீ தென் அந்த ரெனியூவல் ஃபீ இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்ல. லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடச்சிரும். அடுத்ததாக இந்த கார்டில் என்னென்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸு, இந்த கார்டோடைய நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் ஸ்விக்கி ஆப்பில் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதாவது என்னென்னா இந்த கார்டு மூலியமாக நீங்கள் ஸ்விக்கியில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்க, இன்ஸ்டாமார்ட், டைன் அவுட், ஜீனிலெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 10% கேஷ்பேக் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் ஆன்லைன்லலாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதாவது என்னென்னா ஆன்லைனில் நிறைய வெப்சைட்டு, ஆப்ஸு, பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது, இல்லைன்னா நிறைய அந்த ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது, அதிலெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 5% கேஷ்பேக் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் மற்ற கேட்டகரிஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, இல்லைன்னா ஆஃப்லைன்லலாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1% கேஷ்பேக் கிடச்சிரும். சில கேட்டகரியில் என்னென்னா அந்த 1% கேஷ்பேக் கேட்டகரியில், சில கேட்டகரியில் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்காது. அது என்னென்ன கேட்டகரி அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த கார்டோடைய ஒரு நல்ல ஃபீச்சர் என்னென்னா இந்த கார்டு மூலியமாக உங்களுக்கு அந்த கேஷ்பேக் கிடைக்கும் இல்லையா, அந்த கேஷ்பேக்கை டேரெக்டாக உங்களுடைய அந்த கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்லேயே கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஆனால் மற்ற கார்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். அதை ரியல் மணியாக ரெடீம் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கார்டில் அந்த கேஷ்பேக்லாம் கிடைக்கும் போது அவங்களுடைய அந்த வேலெட்டில் தான் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கார்டில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் வராது, இஷ்யூலாம் வராது. இந்த கார்டு மூலியமாக உங்களுக்கு அந்த கேஷ்பேக் கிடைக்கும் போது அந்த கேஷ்பேக்கை டேரெக்டாக உங்களுடைய அந்த கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்லேயே கிரெடிட் பண்ணிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியனில் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேஷ்பேக் கிரெடிட் கார்டு. அடுத்ததாக இந்த கார்டு மூலியமாக என்னென்னா நீங்கள் ஸ்பெண்ட்லாம் பண்ணும்போது நீங்கள் நிறைய உங்களுடைய பணத்தை நீங்கள் சேமிக்கலாம். ஸோ அதனால் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் ஒரு கேட்டகரியில் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதாவது என்னென்னா அந்த 10% கேஷ்பேக் கேட்டகரி, 5% கேஷ்பேக் கேட்டகரி, 1% கேஷ்பேக் கேட்டகரியில் ஸ்பெண்ட் பண்ணும்போது மந்த்லி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த கேட்டகரி மூலியமாக நீங்கள் ஒரு வருஷத்தில் எவ்வளோ பணத்தை நீங்கள் சேமிக்கலாம் அதை நீங்கள் அந்த சார்ட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே ஷோ பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்கள் அரௌண்டு அப் டு ஒரு 45,000 rupees வரைக்கும் நீங்கள் சேமிக்கலாம். நான் ஒரு வருஷத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த கார்டு வந்து நல்லாயிருக்கு. இது மூலியமாக நீங்கள் உங்களுடைய நிறைய பணத்தை சேமிக்கலாம். அடுத்ததாக இந்த கார்டோடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். அதாவது என்னென்னா இந்த கார்டுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம்னா நீங்கள் ஒரு இந்தியனாக இருந்தாலே போதும் இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் சப்போஸ் நீங்கள் ஒரு சேலரிடு பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து 21 to 60 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். தென் உங்களுடைய நெட் மந்த்லி இன்கம் வந்து மோர் தென் 15,000 rupees இருக்கணும். இல்லைனா சப்போஸ் நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து 21 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 65 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். தென் உங்களுடைய இந்த ITR இருக்கு இல்லையா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்,
அதில் உங்களுடைய இன்கம் வந்து மோர் தென் 6 lakh rupees per annum வந்து இருக்கணும். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனில் என்னென்னா இப்போதைக்கு இந்த கார்டு வந்து நல்லா அப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிகமான சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ரெண்டாவது லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு என்னென்னா டாடா நியூ ப்ளஸ் HDFC பேங்க் கிரெடிட் கார்டு. நான் பர்சனலி இந்த கிரெடிட் கார்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனில் இதுவுமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிரெடிட் கார்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த கார்டு உங்களுக்கு அந்த ரூபே வேரியண்ட்டில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலியமாக நீங்கள் தாராளமாக UPI பேமெண்ட்டில் பண்ணிக்கலாம். இப்போலாம் எல்லாருமே நிறைய இடத்துல UPI பேமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த கார்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இது மூலியமாக நீங்கள் தாராளமாக UPI பேமெண்ட்டில் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த கார்டில் வந்து ஜாயினிங் ஃபீ மற்றும் ரினியூவல் ஃபீ அது வந்து 499 + டாக்ஸஸ் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இந்த கார்டோடைய அந்த ரினியூவல் ஃபீயை உங்களுக்கு வேவ் ஆஃப் பண்ணணும்னா இந்த கார்டு மூலியமாக நீங்கள் ஒரு வருஷத்தில் மோர் தென் 1 lakh rupees ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த ரினியூவல் ஃபீயை வந்து வேவ் ஆஃப் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இந்த கார்டை வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே ஒரு லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான். இந்த ஆஃபருமே வந்து 31st December வரைக்கும் தான் வேலிடாக இருக்கும். மேபி HDFC பேங்க் இந்த ஆஃபரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது வந்து HDFC பேங்க் பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த டாடா நியூ ப்ளஸ் HDFC பேங்க் கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக வேணும்னா அதோடைய அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த கார்டு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடச்சிரும். சப்போஸ் இந்த கார்டு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடச்சிருச்சுன்னா இதில் நீங்கள் வருஷம் எந்த விதமான ரினியூவல் ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல, எந்த விதமான ஜாயினிங் ஃபீ பே பண்ண தேவையில்ல. இந்த கார்டை நீங்கள் தாராளமாக லைஃப் டைம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டை நீங்கள் அந்த UPI பேமெண்ட் பண்ணுறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு இந்த கார்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும்னா, இப்போ இந்த கார்டு மூலியமாக நீங்கள் அந்த டாடா நியூ ஆப்பு இல்லைனா வெப்சைட்டு இல்லைனா டாட்டாவுடைய அந்த பார்ட்னர் பிராண்ட்ஸில் நான் EMI ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2% கேஷ்பேக் கிடைக்கும். அது உங்களுக்கு நியோ காயின்ஸாக தான் கிடைக்கும். அந்த நியோ காயின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய அந்த டாடா நியோ வேலெட்லேயே வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. தென் இதுலேயே சப்போஸ் உங்ககிட்ட அந்த நியோ பாஸ் இருக்குன்னா அந்த நியோ பாஸ் மெம்பர்ஷிப் அது வந்து எல்லாருக்குமே ஈஸியாக கிடைச்சிரும். அது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு இன்னும் 5% கேஷ்பேக் கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு நியோ காயின்ஸாக தான் கிடைக்கும். தென் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் நான் டாடா பிராண்ட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணும்போது இல்லைனா EMI ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1% கேஷ்பேக் கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு நியோ காயின்ஸாக தான் கிடைக்கும். தென் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் UPI டிரான்சாக்ஷனில் பண்ணும்போது அந்த UPI பேமெண்ட்டில் பண்ணும்போது உங்களுக்கு 1% கேஷ்பேக் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து 1% கேஷ்பேக் வேணும்னா UPI பேமெண்ட்ஸில் நீங்கள் சில கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போது நீங்கள் எந்த UPI ஆப் மூலியமாகவும் நீங்கள் இந்த கார்டில் UPI பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா 0.25% வந்து கேஷ்பேக் கிடைக்கும். அந்த கேஷ்பேக்கை உங்களுடைய அந்த கார்டு அக்கௌண்ட் இருக்கு இல்லையா அதுலேயே வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து 1% கேஷ்பேக் வேணும்னா நீங்கள் இவங்களுடைய அந்த டாடா நியூ ஆப் இருக்கு இல்லையா அதில் வந்து UPI இருக்கு இல்லையா அது மூலியமாக நீங்கள் UPI பேமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு 1% கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ அந்த 1% கேஷ்பேக் கிடைக்கும் போது அது உங்களுக்கு நியோ காயின்ஸாக தான் கிடைக்கும். அந்த நியோ காயின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டாடா நியூ வேலெட்லேயே கிரெடிட் பண்ணிடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது மூலியமாக நீங்க UPI பேமெண்ட்ல பண்ணும்போது இதுல என்னன்னா நீங்க ஒரு கேலண்டர் மந்த்ல அப் டு 500 நியோ காயின்ஸ் வரைக்கும் தான் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்ததாக எனக்கு இந்த கார்டில் பிடிச்ச ஒரு நல்ல ஃபீச்சர் என்னன்னா இதுல உங்களுக்கு அந்த டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் கிடைச்சிரும். ஸோ அதனால ஒரு வருஷத்துல அதாவது என்னன்னா ஒரு கேலண்டர் இயர்ல உங்களுக்கு 4 காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் கிடைச்சிரும். ஸோ அதனால ஒரு குவார்டர்னா அந்த குவார்டர் கிடையாது, ஒரு குவார்டரில் உங்களுக்கு ஒரு டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் கிடச்சிரும். ஸோ அதனால் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கிற அந்த லான்ச் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணி அங்கே இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கலாம், அங்கே நீங்கள் ஃப்ரீயாகவே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஃபீச்சர்னால தான் நான் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி இந்த கார்டை வந்து வாங்கியிருக்கேன், இந்த கார்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் இதுலேயே உங்களுக்கு அந்த டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஸோ அதுக்காக இந்த கார்டை தாராளமாக வாங்கலாம். அடுத்ததாக நீங்கள் அந்த நியோ காயின்ஸை எப்படிலாம் ரெடீம் பண்ணலாம்னா இப்போ உங்களுக்கு அந்த நியோ காயின்ஸில் கிடைக்கும் இல்லையா அது வந்து உங்களுடைய அந்த டாடா நியோ வேலெட்டில் தான் கிரெடிட் பண்ணுவாங்க. அந்த நியோ காயின்ஸை நீங்கள் எங்கெல்லாம் ரெடீம் பண்ணிக்கலாம்னா அந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ், பிக் பாஸ்கெட்டு, குரோமா, வெஸ்ட் சைடு, டாடா கிளிக்கு, IHCLல ஹோட்டல் புக்கிங்ஸ் பண்ணும்போது டாடா 1MG, தென் டாடா நியூ மூலியமாக இந்த டைட்டனு, தனிஷ்கு. ஸோ இது மாதிரி டாட்டாவுடைய நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது, வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வெப்சைட்ஸில் நீங்கள் இந்த நியோ காயின்ஸை தாராளமாக ரெடீம் பண்ணிக்கலாம். ஷாப்பிங் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி உங்களுக்கு அந்த நியோ காயின்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நியோ காயின்ஸை நீங்கள் வித்தின் 1 இயர்க்குள்ளேயே அதாவது என்னென்னா வித்தின் 365 டேஸ்க்குள்ளேயே அந்த நியோ காயின்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நியோ காயின்ஸோடைய வேலிடிட்டி வந்து 1 இயர். சப்போஸ் உங்களுக்கு அந்த நியோ காயின்ஸை வந்து 1 இயருக்கு அப்புறமாக யூஸ் பண்ணணும்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அப்போ வரைக்கும் எக்ஸ்பயர் ஆகிருக்கும். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு நியோ காயின்ஸ் கிடைக்குதுன்னா அந்த நியோ காயின்ஸை
பாயிண்ட்ஸை நீங்கள் வித்தின் 1 இயர்க்குள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனில் இது ஒரு நல்ல கிரெடிட் கார்டு தான். சப்போஸ் உங்களுக்கு இந்த கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இந்த கார்டை நீங்கள் வாங்குறது நல்லது. ஏன்னா இந்த கார்டில் உங்களுக்கு அது மாதிரி நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கார்டு வந்து நல்லா அப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. மேபி உங்களுக்கு இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சப்போஸ் இந்த கார்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டாடா நியோ இன்ஃபினிட்டி HDFC பேங்க் கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா அந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கார்டில் உங்களுக்கு இன்னும் நிறையா பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு இந்த கார்டு தான் லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த கார்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். இதில் என்னென்னா நீங்கள் இந்தியனாக இருக்கணும். தென் சப்போஸ் நீங்கள் ஒரு சேலரிடு பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து 21 60 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். தென் உங்களுடைய நெட் மந்த்லி இன்கம் வந்து மோர் தேன் 25,000 இருக்கணும். சப்போஸ் உங்களுடைய மந்த்லி இன்கம் இதோட கம்மியாக இருக்குன்னா அப்போ கூட இவங்க மேபி அக்செப்ட் பண்ணலாம். ஸோ கம்பல்சரியாக உங்களுடைய இன்கம் வந்து 25,000க்கு மேலே இருக்கணும் அது மாதிரி கிடையாது. சப்போஸ் உங்களுடைய இன்கம் வந்து இதுக்கு கீழே கூட இருக்குன்னா இவங்க மேபி வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உங்களுடைய சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறமாக சப்போஸ் இதில் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து 21 65 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். தென் உங்களுடைய அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் ITRல உங்களுடைய இன்கம் வந்து மோர் தென் 6 lakh rupees per annum வந்து இருக்கணும். இது இருந்துச்சுன்னா இந்த கார்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 3வது கார்டு என்னன்னா HDFC ஃப்ரீடம் கிரெடிட் கார்டு. இதுவுமே ஒரு ரூபே வேரியன்ட் கார்டு தான். ஸோ அதனால் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் தாராளமாக அந்த UPI டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் UPI பேமெண்ட் பண்ணுறதுக்கு கூட இந்த கார்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் இந்த கார்டு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கார்டு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக வந்து அப்ரூவ் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த கார்டில் வந்து ஜாயினிங் ஃபீ மற்றும் ரினியூவல் ஃபீ அது வந்து 500 + taxes வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த கார்டோடைய அந்த ரினியூவல் ஃபீயை வந்து வேவ் ஆஃப் பண்ணணும்னா இந்த கார்டு மூலியமாக நீங்கள் ஒரு வருஷத்தில் 50,000 இல்லைன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த ரினியூவல் ஃபீயை வந்து வேவ் ஆஃப் பண்ணுவாங்க. ஆனால் கரண்ட்டாக இப்போ இந்த கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த HDFC ஃப்ரீடம் கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக வேணும்னா அதோடைய அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த கார்டு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடச்சிரும். இதுவுமே ஒரு லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான். ஸோ அதனால் அந்த டைம் முடியறதுக்கு முன்னாடி இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கார்டு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடச்சிரும். ஸோ அதனால் இந்த கார்டு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடச்சிருச்சுன்னா நீங்கள் வருஷம் எந்த விதமான அந்த ரினியூவல் ஃபீ ஜாயினிங் ஃபீ எதுவுமே நீங்கள் பே பண்ணவே தேவையில்லை. அடுத்ததாக இந்த கார்டோடைய ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த கார்டு மூலியமாக நீங்கள் இந்த பிக் பாஸ்கெட்டு, புக் மை ஷோ, ஓயோ, ஸ்விக்கி, ஊபரு இது மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10x கேஷ் பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த கார்டு மூலியமாக ஓயோவில் 300 ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 20 கேஷ் பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். ஸோ ஒரு கேஷ் பாயிண்டோடைய மதிப்பு வந்து 0.15 பைசா. தென் இந்த கேட்டகரியில் என்னென்னா நீங்கள் ஒரு கேலண்டர் மந்தில் மேக்ஸிமம் 2500 கேஷ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். தென் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் மற்ற ஸ்பெண்ட்ஸில் பண்ணும்போது இல்லைன்னா அந்த ஆஃப்லைன் ஸ்பெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் ஸ்பெண்ட்ஸ் பண்ணும்போது ஒரு 150 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கேஷ் பாயிண்ட் கிடைக்கும். இதில் என்னென்னா சில கேட்டகரியில் உங்களுக்கு கேஷ் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. அது என்னென்ன கேட்டகரி அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. தென் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் ஸ்விக்கி டைன் அவுட்டோடைய அந்த பார்ட்னர் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அப் டு 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ரூபே வேரியன்ட் கார்டு. ஸோ அதனால் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் தாராளமாக அந்த UPI பேமெண்ட்லாம் பண்ணலாம். அதாவது என்னென்னா அந்த UPI டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் UPI டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் UPI ஸ்பெண்ட்ஸில் ஒரு 150 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு ரிவார்ட் பாயிண்டோடைய மதிப்பு வந்து 0.15 பைசா. ஸோ அதனால் இந்த UPI ஸ்பெண்ட்ஸில் என்னென்னா நீங்கள் ஒரு கேலண்டர் மந்தில் மேக்ஸிமம் 500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். தென் இந்த கார்டில் என்னென்னா உங்களுக்கு 1% ஃபியூவல் சர்சார்ஜ் விவர் கிடச்சிரும். தென் இந்த கார்டில் வந்து சொல்லிக்கிற மாதிரி பெனிஃபிட்லாம் கிடையாது. தென் இந்த கார்டு வந்து யாருக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னா யாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும்னா சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்விக்கியோடைய பார்ட்னர் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த கார்டு வந்து நல்லாயிருக்கும். இந்த ஓயோ, இந்த புக் மை ஷோ இது மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் அதிகமான ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த கார்டு வந்து நல்லாயிருக்கும். தென் சப்போஸ் உங்களுக்கு ஒரு ரூபே வேரியன்ட் கார்டு வேணும்னா UPI டிரான்சாக்ஷனுக்கு அப்போ கூட இந்த கார்டு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவ் ஆகிற மாதிரி ஒரு ரூபே வேரியன்ட் கார்டு வேணும்னா இந்த கார்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கார்டில் உங்களுக்கு அந்த
கேஷ் பாயிண்ட்ல கிடைக்கும் இல்லையா, அதை நீங்கள் வேணும்னா ரியல் கேஷை கூட ரெடீம் பண்ணிக்கலாம். அந்த கேஷை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய அந்த கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்லேயே கிரெடிட் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக இந்த கார்டோடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த கார்டுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இந்தியனாக இருக்கணும். தென் சப்போஸ் நீங்கள் ஒரு சேலரிடு பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து 21 to 60 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். தென் உங்களுடைய நெட் மந்த்லி இன்கம் வந்து மோர் தென் 12,000 இருக்கணும். ஸோ நிறைய பேருடைய மந்த்லி இன்கம் வந்து மோர் தென் 12,000 தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த கார்டுக்கு வந்து எலிஜிபிள் தான். நிறைய பேர் இந்த கார்டுக்கு வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிகமான சான்ஸ் இருக்குது. தென் இதுலேயே சப்போஸ் நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து 21 to 65 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். தென் உங்களுடைய ஐடிஆரில் அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் உங்களுடைய இன்கம் வந்து மோர் தென் 6 lakh rupees per annum வந்து இருக்கணும். சப்போஸ் அதுக்கு பிலோ கூட இருந்துச்சுன்னா நீங்கள் வேணும்னா இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கார்டு உங்களுக்கு அப்ரூவ் ஆகலாம். உங்களுடைய சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிகமான சான்ஸ் இருக்குது. இதுலேயே என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, இந்த கார்டு வந்து நிறைய பேருக்கு ஈஸியாக அப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் கார்டு மாதிரி தான். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுடைய இன்கம் வந்து கம்மியாக இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவ் ஆகிற மாதிரி ஒரு கார்டு வேணும்னா இந்த கார்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோடைய 3 லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு பற்றி பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாடா நியூ இன்ஃபினிட்டி ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டு, தென் ஹெச்டிஎஃப்சி பிஸ் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு, இந்த கிரெடிட் கார்டுமே லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. வேணும்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக வேணும்னா அதோடைய லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த கார்டு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடச்சிரும். இதுவுமே ஒரு லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான். ஸோ அதனால் அந்த டைமுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கார்டு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடச்சிரும். ஸோ இந்த 3 லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, இதில் உங்களுடைய ஃபேவரட் கார்டு வந்து எது, அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் நீங்கள் எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அதுவுமே நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனுடைய ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக எப்படி நீங்கள் கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.